தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே பட்டாசு ஆலையில் நேரிட்ட விபத்தில் சகோதரிகள் இருவர் உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அடுத்த பூமிநத்தம் பகுதியைச் சேர்ந்த சின்னதுரை என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. வழக்கம்போல் பட்டாசு ஆலையில் உருண்டை விடை தயாரிக்கும் பணியில் செண்பகம் மற்றும் உடன் பிறந்த சகோதரிகள் திருமலர், திருமஞ்சு ஆகியோர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். பிற்பகலில் எதிர்பாராத விதமாக வெடிப்பொருட்கள் வெடித்துச் சிதறியதில் ஆலையின் கட்டடம் தரைமட்டமாகி மேற்கூரை தூக்கி வீசப்பட்டது. இதில் செண்பகம், திருமலர், திருமஞ்சு ஆகிய 3 பெண்கள் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தில் மூவரின் உடல் பாகங்கள் சுமார் 500 மீட்டர் தூரம் வரை சிதறி கிடந்தன. தகவலறிந்து வந்த காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் சதீஷ் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். 3 பேர் இறந்திருக்காங்க. இது வெடி விபத்து, அதாவது பட்டாசு ஆலை மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் லைசன்ஸ் வாங்கி தான் பண்ணுறாங்க. அந்த 3 பேருமே பல நாட்களாக பல வருஷங்களாக இங்கே விசாரித்த வகையில் அவங்க ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி அந்த வேலை பார்த்துட்டு இருந்தவங்க திடீர்னு இன்றைக்கி ஒரு வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. இது எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டினுடைய அவங்களுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் இது எப்படி நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். உரிமம் பெற்று நடக்கக்கூடிய அந்த அனைத்து இடங்களையுமே இன்றையிலிருந்து 2 வருவாய் கோட்டாட்சியர்களுடைய தலைமையில் காவல்துறை மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அனைத்திற்குமே போய் ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ஷன் பார்க்கறதுக்காக உத்தரவிட்டிருக்கேன். விதிகளை பின்பற்றாத பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் தெரிவித்தார். விபத்து நேரிட்ட பட்டாசு கிடங்கு உரிமையாளர் சின்னதுரை கைது செய்யப்பட்டுள்ளார். பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின், இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக தருமபுரியிலிருந்து செய்தியாளர் விவேகானந்தன்.